பிரியாணில ரைஸ் கொஞ்சம் கூட குழையாம நல்லா உதிரி உதிரியா, அதே மாதிரி சிக்கன் நல்லா சாஃப்டா சூப்பரா டேஸ்டான பிரியாணி நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் ஹைதராபாதி தம் பிரியாணி. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1/2 கிலோ கோழி சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துடலாம். அப்புறம் 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேன்லேயே நம்ம மேரினேட் பண்ணி எல்லாமே செஞ்சிட போகிறோம். அதனால இதுலேயே எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெங்காயம், ஃப்ரைட் ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அடுத்து இதில் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எலும்பிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துடலாம். இல்லை அரை எலும்பிச்சம்பழத்துடைய சாறு, ஸ்பூன் அளவுனா 1. அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதான் இதில் எண்ணெய் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் 1 நாட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, புதினா ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையுமே இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 50 ml அளவுக்கு தயிர் ஊற்றிடலாம். தயிரை ஊற்றிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்தாப்புல சிக்கனுக்குள்ளே நல்லா அந்த சிக்கனை மசாஜ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு 1/2 an hourக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. நான் அதுக்கு நடுவில் இப்போ ரைஸ் நம்ம வேக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு சுடு தண்ணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இந்தியா கேட்டோடைய பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால இதில் 1/2 மணி நேரத்தில் 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்கு நம்ம இது பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனேயுமே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக அப்படியே நம்ம சிக்கனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் அடியில் இருக்குது, ஸோ நல்லா குக் ஆகும். இது பார்பாயில்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. மேலே லைட்டாக வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இதுவும் கரெக்டாக தம்லேயே ஸ்டீம் ஆகிடும். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வறுத்த வெங்காயம். இப்போ இதில் நம்ம அடுத்து எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்க்கும் போது அந்த ரைஸ்லேயும் நல்லா அந்த ஒரு புளிப்புத்தன்மை கூட்டாயிடும். அடுத்து கேவரா வாட்டர் அப்படின்னு சொல்லி கடைகளில் கிடைக்குது. ஹைதராபாதி பிரியாணியில் கண்டிப்பாக அந்த வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கிடைக்கலன்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்து வச்சுருக்க பால், அதையும் 1 ஸ்பூனில் சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி புதினா போட்டு இதை நம்ம மூடி போட்டு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கிறணும். 20 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுடணும், ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ மொத்தமாக நம்ம 20 நிமிஷம் குக்கிங் டைம், அப்புறம் மூடி 15 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறணும். அப்படின்னா பர்ஃபெக்டான ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா சுட சுட நீங்கள் ஒரு ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சொல்வீங்க, வாவ் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது போக ரொம்பவே சிம்பிளான ரெசிபி கூட. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாக்ஸ் கிச்சனை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நானும் இதே மாதிரி எம்மியான ரெசிபீஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.